வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாதம் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணும். அப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணுறோம். ரெண்டும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் வேணும்னா. ஸோ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பருப்பு உளுந்தெல்லாம் ஈக்குவலாக நல்லா பொரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வாசனையாக இருக்கும் சாதம், அதுக்காக தான். போட்டதுக்கப்புறமா நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீடை எடுத்துட்டு ஒரு 2 நெல்லிக்காவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் போட்டுக்கலாம் இதில் போட்டுட்டு. ஸோ அரைச்சிறதுனால இது வந்து லெமன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் நமக்கு. நீங்கள் வந்து குழந்தைங்கக்கிட்ட சொன்னால் தான் வந்து இது வந்து நெல்லிக்காய் சாதம்னே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு லெமன் சாதம் மாதிரியே தான் ஒரு புளிப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சாதம் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதில் கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற விடணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சாதத்தில் போட்டு கிளறணும். அப்போ தான் சாதம் வந்து நமக்கு கெடாமல் இருக்கும். அதே டைமில் ரொம்ப சூடாக இருக்கிற சாதத்துலேயும் நம்ம வந்து போடக்கூடாது. சாதமும் ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு பவுல்லையோ வச்சு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸை போட்டு கிளறி நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சாதம். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் நம்ம போடலாம். இது ஆறட்டும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே 1 கப்பு சாதம் தான் எடுத்துருக்கிறேன். வடித்த 1 கப் சாதம் நல்லா ஆறியாச்சு. அதில் வந்து இதை போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு போட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பேக் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் இந்த நெல்லிக்காய் சாதம். ஸோ குயிக்காக நம்ம வந்து ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை பிரிஞ்சால் ஃப்ரை எதுனாலும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் போட்டுட்டேன். 1 கப் சாதம் தானே, ஃபுல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ரொம்ப ஃபோர்ஸாக கிளற வேண்டாம். கொஞ்சம் பூ போல் கிளறினா தான் சாதம் வந்து நமக்கு நொறுங்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.